இயேசுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே நாங்கள் பொது காலத்திலே 12ஆம் வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் விசேடமாக திரு இருதயநாதருடைய திருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய எங்களுடைய இந்த உள்ளார்ந்த உள்ளத்தை அல்லது ஹிருதயத்தை நாங்கள் மென்மேலும் எவ்வாறு எங்களுடைய இதயம் இருக்கின்றது அதன் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் நாளாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த உள்ளம், இதயம் நாங்கள் சொல்லுவோம், இந்த இருதயம் எங்களிடம் இருக்கின்றதா? அந்த இருதயத்துக்குள்ளே உண்மையான அன்பு, பாசம், கருணை, பொறுமை இருக்கின்றதா? இறைவனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்று இறைவனுடைய சித்தத்தின்படி தன்னை முழுமையாக இந்த உலகத்துக்கு அனுப்பிய இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையின் ஊடாக அவருடைய இரத்தத்தின் ஊடாக என்னுடைய வாழ்க்கைக்கு புதிய வாழ்வினை கொடுத்த அவருடைய அழியாத அன்பு, என்றும் மாறாத அன்பு, அந்த அன்பினை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றோமா? அவருடைய அன்பு என்றும் மாறாத அன்பு, ஒரே விதமான அன்பாக இருக்கின்றது. அது இன்று ஒரு அன்பு, நாளை அது மாறாத அன்பு. அவருடைய அன்பு என்றும் மாறாதது. இன்றைய ஒரு விதத்திலும் நாளை இன்னொரு விதத்திலும் அல்ல, மாறாக அவருடைய அன்பு இந்த உலகம் அழிந்தாலும், இந்த உலகத்திலே அனைத்து வித பொருட்கள் அழிந்தாலும், வார்த்தைகள் அழிந்தாலும், வார்த்தைகள் இல்லாமல் போனாலும் அவருடைய அன்பு என்றுமே மாறாது. அதனை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் திருமணம் முடித்திருக்கின்ற ஒவ்வொருவரும், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அன்பு இன்று இருக்கின்றது, நாளை இல்லாமல் போகலாம். விசேடமாக குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் திருமணத்திற்கு முன்பாக இருந்த அன்பு எப்பொழுது குடும்ப வாழ்க்கையிலே அந்த அன்பு குறைந்திருக்கலாம், அந்த உண்மையான அன்பு குறைந்திருக்கலாம். அந்த 100% அந்த அன்பு இல்லை. ஆனால் இறைவனுடைய வாழ்க்கையிலே இறைவன் உங்கள் மீதும் என் மீதும் காட்டிய அன்பு ஒரு நாளும் குறையாதது, ஒரு நாளும் குறையாதது. அவர் அந்த அளவுக்கு உங்கள் மீதும் என் மீதும் அன்பு காட்டுகின்றார், எங்களை மன்னிக்கின்றார், எங்களை ஏற்றுக்கொள்கின்றார், இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றார். எனவே